இருப்பு கொண்ட 7 லட்சம் செயல் இழந்த இபிஎஃப்ஓ கணக்குகளில் உள்ள தொகையை எவ்வித விண்ணப்பமும் இன்றி நேரடியாக சந்தாதாரர்களின் வங்கிக் கணக்கிற்கு தானாகவே திருப்பி வழங்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக உரிமை கோரப்படாமல் இருக்கும் சிறு தொகைகளை திரும்ப வழங்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையை மத்திய தொழிலாளர் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் 7 லட்சத்திற்கும் அதிகமான சிறு கணக்குகளில் முடங்கி கிடக்கும் 30 கோடியே 52 லட்சம் ரூபாய் நிதி எவ்வித விண்ணப்பமும் இன்றி நேரடியாக சந்தாதாரர்களின் வங்கிக் கணக்கிற்கு செல்லும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இபிஎஃப்ஓ அமைப்பை நவீனப்படுத்தும் இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்திற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கணக்குகளை தூய்மைப்படுத்தும் பணியை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. அதன்படி 1000 ரூபாய்க்கும் குறைவாக இருப்பு வைத்துக் கொண்டு நீண்ட காலமாக செயல்பாட்டில் இல்லாத 7,11,000 கணக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த கணக்குகளில் உள்ள தொகை சம்பந்தப்பட்ட சந்தாதாரர்களின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் தானாகவே வரவு வைக்கப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைக்காக சந்தாதாரர்கள் எந்த ஒரு படிவத்தையும் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை என்றும் அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை எனவும் குறிப்பிட்டதோடு ஒருவேளை சந்தாதாரர் உயிரிழந்திருந்தால் அந்த தொகை அவர்களின் வாரிசுதாரர்கள் அல்லது நாமினிகளிடம் முறையாக ஒப்படைக்கப்படும் எனவும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு கணக்கிற்கு 36 மாதங்களுக்கு மேலாக நிறுவனத்திடமிருந்து பங்களிப்பு வரவில்லை எனில் அது செயல் இழந்த கணக்கு என கருதப்படுகிறது. வேலை மாற்றம், ஓய்வு அல்லது சிறு தொகைகள் மீதான கவனமின்மை போன்ற காரணங்களால் இவ்வளவு கணக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. புள்ளி விவரங்களின்படி சுமார் 31,86,000 செயல் இழந்த கணக்குகளில் மொத்தம் 10,903 கோடி ரூபாய் முடங்கியுள்ளது. முதற்கட்டமாக 1000 ரூபாய்க்கு குறைவான இருப்பு கொண்ட கணக்குகள் கையாளப்பட்டாலும் அடுத்தடுத்த கட்டங்களில் மற்ற கணக்குகளும் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நிதியாண்டான வரும் ஏப்ரல் முதல் அமலுக்கு வரவுள்ள இபிஎஃப்ஓ 3.0 திட்டம் வங்கி சேவை போன்ற அதிநவீன தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டிருக்கும் எனவும் தற்போது ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் செய்ய 20 நாட்கள் வரை ஆகும் நிலையில் புதிய முறையில் 3 நாட்களுக்குள்ளாக பணத்தை பெறும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஏப்ரல் முதல் அறிமுகமாகும் புதிய செயலி மூலம் பிஎஃப் சந்தாதாரர்கள் தங்களுக்கு தகுதியான தொகையை யுபிஐ வாயிலாகவே உடனடியாக தங்கள் வங்கிக் கணக்கிற்கு மாற்றிக்கொள்ளலாம் என அறிவித்திருந்தது. பிஎஃப் பணத்தை எடுக்க பெரும் போராட்டம் மேற்கொண்ட ஊழியர்களுக்கு பெரும் மூச்சுவிடும் வகையில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.